என்னுடைய பார்வையிலே உலகத்திலே எல்லா மனிதர்களும் தமக்கென தனித்தனி திறமைகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருக்கும் மற்றவர்கள் காம்ப்ளிமெண்ட் செய்கிறோம். ஒருவருக்கிட்ட இருக்கிற திறமை இன்னொருடம் இருக்காது, இவரிடம் இருக்கிற திறமை அவரிடம் இருக்கிறாது. அவ்வாறாக ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு அளிக்கக்கூடிய வகையிலே இது இருக்கிறது. இந்த திறமைகள்லயே ரொம்ப முக்கியமான ஒரு திறமை ஆற்றல் என்னன்னு சொன்னா கிரியேட்டிவிட்டி, அதாவது படைப்பூக்க திறன். இது எப்படிப்பட்ட ஒரு திறமைன்னு சொன்னா, இந்த திறமை படைத்தவர்களால் ஏராளமான மனிதர்களை தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஏராளமான மனிதர்களிடம் வாழ்வினை ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஒப்பீனியன் சொல்லி நாம நிறைய பேசுறோம் இல்லையா, ஒப்பீனியனை மாற்றுவதற்கும் இந்த மாதிரியான கிரியேட்டிவ் மக்கள் தேவைப்படுகிறார்கள். அதுல கூட ஒரு எழுத்தாற்றல் இருக்கிறது இல்லையா, அது ஒரு படைப்பாற்றல், ஒரு படைப்பூக்க திறன் இருக்குது. வீடியோ தயாரிப்பது கூட ஒரு நிறைய வாசிக்க வேண்டி இருக்கிறது, இல்லை எழுதவும் வேண்டி இருக்கிறது, அது பிறகு இது இருக்கு. ஆக இது ரொம்ப இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடியவர்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருக்கிறார்கள். ஏனென்றால் தங்கம் கூட குறைவாக தானே இருக்குது, அந்த மாதிரி குறைவாக இருக்கிறார்கள். இவர்கள் காரணமாக பப்ளிக் ஒப்பீனியன் மாறுது. பப்ளிக் ஒப்பீனியன் மாறுது. என்னுடைய இதுல நீங்க பாத்தீங்கன்னா கவிதைகள் எல்லாம் நிறைய ஞாபகம் இருக்கும், கதைகள் ஞாபகம் இருக்காது. அவருடைய பேச்சு மக்களுடைய பேச்சாக மாறிவிடுகிறது. தமிழ் கவிதைக்கும் கதைக்கும் ரொம்ப புகழ் பெற்றது. இங்கே மிக அதிகமாக கிரியேட்டிவ் மக்கள் இருக்கிறார்கள். நம்ம கருத்துக்களை பரப்புவதற்கும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த மாதிரியான படைப்பாக்க ஊக்கம் பெற்ற எழுத்தாளர்களோடு கவிஞர்களோடு நம்ம தொடர்புகளை அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். பலதரப்பட்ட மனிதர்களாக இருக்கலாம், அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்று நம்ம இந்த இயல்பான கவிதை இருக்குது இல்லையா, போகிற போக்குல பிட்வீன் த லைன்ஸ் ஒருத்தர் சொல்லிடுறாரு இல்லையா, அதெல்லாம் அவருடைய ஆழ்மன குரலாக இருக்குது. அது இயல்பாக இருக்குது, செயற்கையாக இல்லை. இதுதான் சிந்தனையிலே தாக்கத்தை ஏற்படுத்துவது ஒரு மனிதனுடைய இது. அது தமிழிலும் சரி, உருதுவிலும் சரி, இது ஒரு எல்லா மொழிகளிலும் நம்ம பார்க்க முடியும். ஒரு 15 வருஷம் பிறகு கூட கதை ஞாபகம் இருக்கும், கட்டுரை இன்றோட மறந்து போகும். 50 வருஷத்துக்கு பிறகும் கூட கவிதை இருக்கும். இன்னும் நிறைய இக்பால் கவிதைகள்லாம் ஞாபகத்து மக்கள் இது செய்யறாரு. ஆக இந்த எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இவர்களுக்கு இஸ்லாத்தின் செய்தியை நாம எடுத்து சொன்னோம்னு சொன்னா, அவர்களோடு பழகி அவர்களோடு நாம அதிகமாக நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நாம் செய்தோம் என்றால் அவர்கள் இஸ்லாத்தை பரப்புபவர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் நாம பார்க்கிறோம், சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நார்த் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்பாடும் கவிதைகளை படிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நல்ல நிறைய இஸ்லாமிய போதனைகளை சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆக இன்னொன்னு, இந்த எவ்வளவு ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாலும் இவர்களிடம் ஒரு பலவீனமும் இருக்கும். எப்படி இருக்குதுன்னா, என்னன்னா தன்னுடைய கருத்தை யாராவது புரிந்து கொண்டால், அதை பத்தி பாராட்டினால் அது அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு கவிதை பாராட்டிட்டோம்னு சொன்னா, எனக்கு என்னுடைய ஒரு சம்பவத்தையும் சொன்னார். எப்படி ஒரு இஸ்திமாவில் சனாவும் பூரியும் வைக்கிற ஒரு ஆள், இந்த சகோதரருடைய வயசு இருப்பவர், அவர் எல்லாருக்கும் தட்டுல சனாவும் பூரியும் வைப்பார். எல்லாரும் வச்சுட்டு போனாங்க. கடைசியில இவரும் வந்தார். இவருக்கு வைக்கும் போது என்னன்னா, இவர் கட்டுரையில பல கட்டுரைகள்ல லல்லன் கல்லன் சொல்லி 2 பாத்திரங்களை வைப்பார். அதுல லல்லன் ஒரு இதை சொல்வாரு, கல்லன் ஒன்றை சொல்வார். லல்லன் நல்ல கருத்தை சொல்வாரு, கல்லன் கெட்ட கருத்தை சொல்வாரு. இப்போ 2 வச்சு ஒரு நிறைய எழுதுவார். அந்த பூரி சனா வைக்கிற தோழர் என்ன செஞ்சாருன்னா, பூரியை வச்சுட்டு இது லல்லன் வச்சுட்டு இது கல்லன் என்ன. ஸோ இது ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன் நான் சொல்றேன். அதாவது தன்னுடைய எழுத்து ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அது ரொம்ப இதா இருக்குது. இதுதான் எழுத்தாளர்களுடைய நிலைமை. இவர்களோடு நாம நிறைய இது செய்ய வேண்டியிருக்கிறது, பணியாற்ற வேண்டியிருக்கிறது. இதாரா அதர் இஸ்லாமி கூட அதுக்காக தான்